ஜாதக கட்டத்தில் வந்து கடகம் வந்து வலிமையாக இருக்குது அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான துறைகளில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சார்? எடுத்த உடனேயுமே இந்த ஆசிரியர் பணி, அந்த ப்ரொஃபஸராக இருக்கிறது, டீச்சராக இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக செட் ஆகும். அதேமாரி மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஆரம்பிக்கிறது சின்னதாக இருக்கும், ஆனால் அந்த நிறுவனத்தை பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதேமாரி அந்த கருணை உள்ளத்தோடு செயல்படுறதுனால இவங்களுடைய அன்புக்கு எல்லாருமே பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நன்றியோடு செயல்படக்கூடிய தன்மையை இது வெளிப்படுத்தும். ஸோ இவங்களை நம்பி வந்தாலும் சரி, இல்லை இவர்கள் யாரை நம்பி போனாலும் சரி, அந்த இடத்துல தொழில் அபிவிருத்திங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்பி செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையிலுமே இவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் வரும். வேகமாக அழியக்கூடிய பொருட்கள், ஃபாஸ்ட் மூவிங் கஸ்டமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த உணவுப் பொருளில் மளிகை கடையிலிருந்து, அரிசி வியாபாரத்திலிருந்து, பால், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மதிப்பு கூட்டு செய்கிறதோ அல்லது அதில் பன்மடங்கு லாபத்தை பெறுறதோ எல்லாமே இந்த கடகராசியில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி கட்டுமானத்துறையில் அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லுவாங்க, அதில் நல்ல சக்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருந்து இந்த கடகம் நல்லா வலிமையாக இருந்துச்சுன்னா பங்கு வர்த்தக துறையில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை எல்லாமே இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு அதில் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அணுவாங்க. மீன் வியாபாரத்துலலாம் நல்ல லாபம் கொடுக்கும் இவங்களுக்கு. எதிர்ப்புகள் எல்லாமே இவங்களுக்கு வந்து சாதகமாக மாறும். எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் தொழிலில் இவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதில் ஜெயிச்சு வரக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே இந்த கடகம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சந்திரனோட ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு தோல்வி என்பதே இருக்காது, கடகம் நல்லா வலிமையாக இருந்துச்சுன்னா.